இந்த ராஜமாதங்கி அப்படிங்கிற அதிசக்தி வாய்ந்த தேவதை நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கலைகள், 64 கலைகளுக்கும் இந்த தாய் தான் அதிபதி. இந்த அம்மாவுடைய அருள் இருந்ததுன்னா எந்த கலையில இருந்தாலும் அதில் உச்சகட்டத்தை அடைய முடியும். அடுத்தது ஆளுமை தன்மை, அரசியல் ஆளுமை தன்மை, ஒரு பெரிய நாடாள்றது, ஒரு பெரிய நிறுவனத்தை நாம நடத்தக்கூடிய அந்த சக்தி. அடுத்தது நமக்கு செல்வம், செல்வத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை சக்தியும் இந்த தாயிடம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல தொடர்பு, கம்யூனிகேஷன், அதாவது உங்களுடைய பேச்சு திறன், அதற்கும் இந்த தாய் தான் அனுசரணை தேவைப்படுகிறது. இந்த அருள் உங்களுக்கு தேவை. இது எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு முறை, ஒரு அந்யோன்யம், குடும்பத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்கான சூட்சமத்தை நமக்கு அருள் புரிகிறதும் இந்த தாய் தான். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு, இது எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, இகலோகத்துல சர்வ ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இகலோக வெற்றி, இந்த பிறப்புக்கான நோக்கம் பூர்த்தி ஆயிடும். அடுத்தது